ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னா மொடவாட்டுக்கால் தான் செய்ய போகிறோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கேக் ஆர்டரு, ப்ரௌனி, கப் கேக்ஸ் எல்லாம் ஆர்டர் எடுத்து செய்வேன். அது விட்டால் பூட்டிக்கில் வந்து ப்ளவுசஸ் ஆர்டர் எடுத்து செய்வேன். இன்றைக்கி புதுசாக வந்து மொடவாட்டுக்கால் சூப் ஆர்டர் எடுத்திருக்கேன். இது செய்ய முடியாதுன்னு சொன்னேன். அவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணதுனால சரின்னு செய்கிறேன்னு விட்டுக்கிட்டேன். எப்பயுமே நான் ஊர்லேருந்து தான் வாங்கிட்டு வருவேன். இன்றைக்கி வந்து எனக்கு இங்கேயே கிடச்சிது. சரின்ட்டு செய்கிறேன். இது பார்க்க உண்மையாலுமே ஆட்டுக்கால் மாரியே இருக்கும். சூப் வச்சாலுமே டேஸ்ட் அப்படிதான் இருக்கும். சூப்பரா இருக்கும். இது வந்து மேல முடி முடியா இருக்கும். அத கிளீன் பண்ணிட்டு, இந்த மாரி பொடியா அரிஞ்சு வச்சுட்டு, வெங்காயம், மிளகு, ஜீரகம், பூண்டு, இஞ்சி, தக்காளி இது எல்லாமே சேர்த்து கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து தண்ணி ஊத்தி அரைச்சு நைஸா அரைச்சுக்கணும். பாருங்க இந்த மாரி தான் இருக்கும். இத வந்து பாத்திரத்துக்கு சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப் தண்ணியா வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் எதுவுமே அளவு இல்ல. இதுக்கு வந்து ஒரே ஒரு பட்டை, 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து, உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கிறோம் ஒரு 30 நிமிஷத்துக்கு. இதுதான் இதோட ஸ்பைசி. இத விட்டா வேற எதுவுமே சேர்க்கறதில்ல. இன்னும் இது உண்மையாலுமே ஆட்டுக்கால் மாரியே சூப்பரா இருக்கும். எல்லாருமே வெஜ் ஆட்டுக்கால்ன்னே சொல்லுவாங்க. இது நல்லா ஒரு 30 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இது எதுக்கு பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, முட்டி வலி, ஜாயிண்ட் பெயின் எல்லாத்துக்குமே கேட்கும். இம்யூனிட்டி பவர் வந்து ஜாஸ்தியாகும். அதேமாரி சளி பிடிச்சிருந்தாலுமே கேட்கும். எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்து செய்வேன். பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு குடுத்தேன். அத கேட்டுட்டு எங்க ஜிம்ல இருக்கவங்க கேட்குறாங்க. நீங்க எனக்கு செஞ்சு குடுங்கன்னு ரொம்ப தொந்தரவு பண்ணதுனால சரின்னு செஞ்சு குடுக்குறேன். 30 நிமிஷம் நல்லா கொதிச்ச உடனே இந்த மாரி வடிகட்டிக்கலாம். ஏன்னா இது பாருங்க கரும்பு சக்க மாரி இருக்கு. இதோட குடுத்தோம்னா யாரும் குடிக்க மாட்டாங்க. இது வேஸ்ட்டு தான் இனிமே. அதனால எடுத்து கொட்டிடலாம். இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சர்வ் பண்ணும்போது பெப்பர் வேணும்னா சேர்த்துக்கங்க. சூடா குடிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா சாதத்தோட பெசஞ்சு சாப்பிடும்போதுமே நல்லாயிருக்கும். ஜாயிண்ட் பெயின் எல்லாம் நல்லா கேட்கும். இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங் என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சுன்னு பார்ப்போமா? சப்பாத்தி, மொடவாட்டுக்கால் சூப், பீட்ரூட் பொரியலு, ரைஸு. இது அந்த பொண்ணுக்கு பாக்ஸ்ல நான் பேக் பண்ணி குடுத்தது. ஜிம்ல வந்து எல்லாருமே குடிச்சிட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படின்னு எனக்கு வந்து அந்த பாப்பா சொல்லுச்சு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.